விருத்தாச்சலம் அருகே என்எல்சி சுரங்க நீர் மழைநீர் விளைநிலங்களில் புகுந்து சம்பா நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் செந்தில்துரை. செந்தில்துரை, தற்போது எவ்வளவு ஏக்கர் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது? விவசாயிகள் அரசிடம் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள்? முழு விவரங்கள். விருத்தாச்சலம் அருகே கீனனூர், கம்மாபுரம், குளப்பாக்கம் ஆகிய கிராமங்களில் விவசாயிகள் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர்கள் சம்பா சாகுபடி கடந்த 10 நாட்கள் முன்பு பயிர் செய்தனர். இந்த நிலையில் தற்பொழுது வடகிழக்கு பருவமழை கடந்த ஒரு வாரமாக துவங்கிய நிலையில் நேற்று கடலூர் மாவட்டத்தில் பல இடங்களில் நேற்று முதல் விடிய மழை பெய்தது. இந்த நிலையில் கம்மாபுரம் அருகே கீனனூர், கம்மாபுரம், கொளப்பாக்கம் ஆகிய கிராம விவசாயிகள் என்எல்சி சுரங்கம் 2 அருகே 1000 ஏக்கருக்கு மேல் சம்பா பயிர் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் மழைக்காலங்களில் சுரங்க மழைநீரும் விவசாய நிலத்தில் புகுந்ததால் அவர்கள் பயிர் செய்த 500க்கும் மேற்பட்ட சம்பா நீரில் மூழ்கியது. அது மட்டுமல்லாமல் என்எல்சி மண்மேட்டில் இருந்து மழைக்காலங்களில் அந்த மழைநீருடன் கலந்து வந்து விவசாய நிலையங்களில் புகுவதால் மண் மட்டு படிந்து பயிரை சேதப்படுத்தி வீணாக்கி விடுகிறது. அடுத்த பயிர் செய்வதற்கு ஏற்ற நிலமாக மாற்றுவதற்கு விவசாயிகள் மட்டு மண்ணை அப்புறப்படுத்த விவசாயிகள் ஒரு ஏக்கருக்கு மட்டும் 25,000 ஆண்டுக்கு 2 முறை செலவு செய்கின்றனர். விவசாயிகள் பல முறை என்எல்சி நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்தும் என்எல்சி அதிகாரிகள் வடிகால் வாய்க்காலை தூர்வார கோரியும் மனு கொடுத்தும் போராட்டம் செய்து என்எல்சி நிர்வாகம் செவிசாய்க்காதால் தற்பொழுது வடகிழக்கு பருவமழையில் நேற்று பெய்த ஒரே நாளில் என்எல்சி சுரங்க நீரும் மழை நீரும் விவசாய நிலத்தில் புகுந்து 500 ஏக்கர் சம்பா நீரில் மூழ்கி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் பெரிதும் வேதனை அடைந்தனர். உடனடியாக மாவட்ட நிர்வாகம் கருத்தில் கொண்டு என்எல்சி வாய்க்காலை வார வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.